வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் நாம் சனியினுடைய பேரருளை பெற வேண்டும். எப்பொழுதுமே சனியினுடைய நல்லருளை பெற வேண்டும். அவருடைய கொடூரமான பார்வையிலிருந்து நாம் தப்பித்து கொண்டு நம் வாழ்க்கையை செவ்வென நடத்த வேண்டும் என்றால், நீங்கள் எந்த விதமான மலை மேலே ஏறி பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை. எந்த கோயிலுக்கும் போய் சிலை வடிவ தெய்வத்துக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்ய வேண்டியதில்லை. எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக உங்களோடு வாழக்கூடிய அடித்தட்டு மக்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களிடம் நீங்கள் அன்பு செலுத்தி அவர்களுடைய மனம் நோகாமல் வாழ வேண்டும். ஏன்னா சனியினுடைய ஆதிபத்தியம் என்ன அப்படின்னா, நமக்கு கீழே உள்ளவங்களை சனியினுடைய ஆதிபத்தியம் என்று சொல்கிறோம். வேலைக்காரர்கள், அடிமட்ட தொழிலாளர்கள், தர்மம் வாங்கி சாப்பிடக்கூடியவங்க, கையேந்தி ஒரு யாசகம் வாங்கி சாப்பிடக்கூடியவங்களை எல்லாம் சனி, அவங்கக்கிட்ட தான் சனி இருக்கும். கூன் குருடு, காது கேளாதவர்கள், கண் தெரியாதவங்க, கால் முடமாக இருக்கக்கூடியவங்க, கிழிந்த உடையோடு இருப்பவர்கள், வீடு இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் சனியினுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். அவர்களிடம் நாம் எப்போவுமே ஒரு பரிவாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் போய் தேடி போய் பரிவாக நடக்கிறதில்ல. நமக்கு ஒரு அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது, கடவுள் கொடுக்கும்போது சின்ன சின்ன உதவிகளை அவங்களுக்கு செய்யணும். முதியோர் இல்லம், அனாதை இல்லம், இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் என்று. அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் பரிவாக அவங்கள உதாசீனம் பண்ணாமல் நடக்கணும். நம்மளுக்கு சனி நல்ல இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல 3, 6, 11 இருக்கும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு செருக்கு வரும். சில பேருக்கு நான்கிற ஆணவம் வரும். எதையும் ஒரு அசால்ட்டாக எல்லாம் என்னால் நடந்ததுங்கிற அந்த ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு இருமாப்பு வரும். அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு சரியான கெட்ட சனியினுடைய பார்வை நடக்க ஆரம்பிக்கும். யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டிய நேரங்கள் நம்மளுக்கு வரும்போது கடவுள் தானாக கொண்டு வந்து கொடுப்பார். அந்த சமயத்தில் அதை தவிர்க்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு அது நமக்காகவே கடவுள் அனுப்பி வைக்கப்பட்டதாக நினச்சி நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும். ரெண்டாவது ஏதோ சடங்கு மாதிரி போய் கோயிலில் சில விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டால் சரியாயிருன்னு சொல்லி செய்கிறது ரொம்ப 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 தவறு. கேதுன்னு சொல்லிச்சோன்னா அந்நிய ஜாதி மத இனத்தை சேர்ந்தவங்கள சொல்லக்கூடியது. அதான் அந்நிய ஜாதி மத இனத்தை சேர்ந்தவங்கள கேது ராகுன்னு சொல்லுவோம். சனியினுடைய ஆதிபத்தியம் முழுக்க இப்போ நான் முதல் சொன்னது தான். அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, மூட்டை தூக்கி பிழைக்கிறவங்க, கைகால் ஊனமாக இருக்கக்கூடியவங்க, அனாதி விடுதியில் இருக்கிறவங்க, முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய பிறந்தநாளில் கூட நீங்கள் அங்கே போய் அவங்களுக்கு தான தர்மம் செஞ்சீங்கன்னாவே 100 கோயிலுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் செஞ்சதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் மக்களோடு நாம் வாழும்போது மக்களை தாண்டி தான் கடவுள். நீங்கள் எந்த விதம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கோயிலுக்கு போகணும், அது ஒரு கஷ்டமான அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. உங்களுக்கு பக்கத்துலேயே கடவுள் இருக்கிறார், கூடவே இருக்கிறார்.